சரி அழக்கூடாது இங்கே அக்கா அழக்கூடாது, நீங்கள் அழக்கூடாது, தைரியமாக இருக்கணும், நீங்கள் தைரியமாக இருக்கணும்ன்றதான் முதல் ஆசை. இதில் ரெண்டு கதைச்சா இன்னும் அழகா நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு அவளோட நான் கதைப்பேன். மூத்த பிள்ளை ஆசை, அது நேரம் கணவனும் இல்லைன்னு சொல்லிக்கல, பிள்ளை இந்த கனவுகள் இவ்வளவு, அவன் படித்தவன் 9 பாடமும் பாஸ், 5 பாடம் ஏ உட்பட 9 பாடமும் பாஸ். நிறைய வேதனைகள் இருக்குது, இவ்வளவு எடுத்து போட்டு தம்பி ஏழு படிக்கலாம் இருக்கிறானே இன்றைக்குள்ள அதை வேலையும் இல்லை, வீட்டில் தேவையும் இருக்குது, பிள்ளைகள் அடுத்த 2 பிள்ளைகள் இருக்குது, எதிர்கால கனவுகள் எல்லாத்தையும் யோசிக்கல கவலை தான். ஸோ அதனால் அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் காணொலிகளாக்கி இதென்ன வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் இதை தவிர்த்து கொள்கிறேன். ஏற்கனவே அவன் இங்கே படிப்பிச்சு நிறைய பேரை பட்டதாரிகளாக்கி இருக்கிற ஒரு ஆள். அப்போ அந்த வகையில் அவன் கையில் அந்த தம்பி வந்து அவனோட படிப்பு கிடைக்கும்னு சொன்னால் கட்டாயம் அவனும் ஒரு வகையில் அவனுடைய ஆசை கனவு, அம்மாவுக்கும் ஆசை கேம்பஸ் போகணும்னு சொல்லி சொன்னவன் அந்த வகையில் அதுக்குரிய வேலையில் நடக்கும் அந்த நம்புறன். அவருக்கு முதல்ல சிறப்பான நன்றி. அதே நேரம் ஜேசுதாசன் ரஜினி சகோதரி, அவள் வந்து என்னுடைய ஒரு அன்பு சகோதரி என்று சொல்லலாம், என்னுடைய காணொலிகள் பார்க்குற அன்புறவு. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் திலீப் சிங் ராஜா மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி என்ன விஷயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் ஒரு காணொலி ஒன்று உங்களுக்கு பதிவேற்றியிருந்தேன் அந்த யூடியூப்பில் வந்து. ஒரு சகோதரன் ஒரு தம்பி ஒரு ஆள் கொலிம்சரன் சொல்லி ஒரு தம்பி ஒரு ஆள் OL 9 பாடம் பாஸ், 5 பாடம் ஏ உட்பட. அவன் வந்து ஏழு படிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதி இல்லாமல் சொன்னால் அந்த விபத்து நடந்து கால் செயலிழந்து போனதால் இப்போ சிகிச்சைகள் நடைபெற்று கொண்டிருக்குது, படிக்கலாமல் இருக்கிறார். இவருக்கு யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான். அந்த வகையில் நிறைய விஷயங்கள் அவனுக்கு நடந்திருக்குது. இப்போ தம்பி இல்லை, இப்போ தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கு. இதாண்டுட்டாங்களா தையல் எல்லாம் போட்டு எல்லாம் திருப்பி செய்துட்டாங்களா? தையல் போட்டுட்டு அது பிரிஞ்சு தையல். ஓ, தையல் பிரிஞ்சு அண்டை கதைக்கு சொன்னவன் பிரிஞ்சது திருப்பி தானே போயிடும். இப்போ பேக்கிங் மிஷின் போட்டு கிடக்கு. ஓ, அதை நீ பார்த்துட்டு தானே திரும்ப சனிக்கிழமை கலாட்டி போட்டு திரும்ப போடுவோம்னு சொல்லி. சரி, இப்போ இவன் வந்து டெய்லி தம்பிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் வர வேணும். அதால் நான் அவ வச்சிருக்க இயலாது, இந்த இதுக்குள்ள வீடியோக்காக வெயிட் பண்ண வைக்க இயலாது. ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த விஷயம் வந்து அவன் கையில் நான் கொடுக்கணுமன்றதுக்காக அக்கா ஒரு நாள் ஒரு பகல் சாப்பாட்டை முடிச்சு கொண்டு, தம்பிக்கு சாப்பாட்டை முடிச்சு கொண்டு கொஞ்சம் வேலைக்கு வாங்கணும்னு சொல்லியிருந்தான். சொந்த வகையில் அவள் இன்றைக்கு வந்திருக்கிறாள். என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஒரு சகோதரி ஒரு ஆள் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அவங்களை வேண்டி கொடுக்க சொல்லியிருந்தா. ஜேசுதாசன் ரஜினி அவங்களுக்கு வந்து பிறந்த நாள். இப்போ அந்த பிறந்த நாளுக்காக இந்த தம்பி இந்த வீடியோவை பார்த்துட்டு பிறந்த நாளுக்கு முதலே என்னோட கதைச்சிருந்தோம். நான் இந்த ஃபேமிலிக்கு கட்டாயம் நான் ஏற்கனவே 2-3 ஃபேமிலிக்கு செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் விருப்பம், ஆனால் நான் கட்டாயம் இந்த தம்பி இந்த படிப்புக்கு ஏதாவது செய்ய வேணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தவா. அந்த வகையில் முதலாவது இந்த மாதமே தன்னுடைய பிறந்த நாளோட அதை தொடங்கி இருக்கிற. அந்த வகையில் 20,000 ரூபா காசு எனக்கு அனுப்பியிருந்தவா. இவைக்கு வந்து இந்த அரிசி சாமான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் அந்த வகையில் தம்பியோட கதை கேட்கலையும் இவாவோட கதைக்கல. தம்பியோட நான் எடுத்து கதைக்கிறேன், நான் ஃபோனை அடிக்கிறவா கதைக்கிறதா கதை கேட்கல. அவன் சொன்ன விஷயம், இப்போ கொஞ்சம் நெருக்கம், போக்குவரத்துகள், ஹாஸ்பிட்டலில் தங்கி நிற்கிறதால அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் கூட இருக்கிறதால காசு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் இப்போ அவங்க வந்து பொருள் வாங்கி கொடுக்க சொன்னதால் 10,000 ரூபாய்க்கு பொருளும் 10,000 ரூபா காசும் நான் கொடுக்குறதுக்கு வந்திருக்கிறேன். அதே நேரம் தம்பிக்கு வந்து இந்த ஏழுக்கு படிக்கிறதுக்கு 3 பாடத்துக்கும் ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான். அந்த வகையில் அந்த காணொலியை பார்த்த இன்னும் ஒரு சகோதரி, அவள் தான் இங்கே இருக்கல, இங்கே இருக்கல, இங்கே வந்து ஏற்கனவே ஒரு இளைஞனை வந்து படிப்பிச்சு அவர் வந்து இப்போ ஒரு பட்டதாரியாக இருக்கிறார். அப்போ அந்த பட்டதாரியாக இருக்கிறவரை கண்டெக்ட் பண்ணி உங்கள் மூலமாக இவருக்கு டீச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டு அவர் அதுக்கு ஓமன்னு சொல்லி உங்களோட ஹாஜர்பான்னு நினைக்கிறேன். ஒரு அக்கா ஒரு ஆள் தம்பியோட சரி, அவன் நான் நம்பரை டிரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். நான் கதைக்க சொல்லி நீங்கள் கதைங்க அக்கா கதைச்சிங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவாருன்னு. அந்த வகையில் கதைச்சு 3 பாடமும் படிப்பிக்கிறதுக்கு டீச்சர்ஸ் ஆசிரியர்களையும் அவர் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். அதே நேரம் ஜூம் கிளாஸ் மூலமான கற்றலுக்கும் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல் 3 பாடங்களுக்கும் தேவையான சிலபஸ், அந்த 3 பாடங்களுக்கு தேவையான சிலபஸ், நோட்ஸ், அதே நேரம் அது பாஸ் பேப்பர், புத்தகங்கள் எல்லாமே சகல இதையுமே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவன் அதே நேரம் மாதம் அவங்களோட குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவி ஒன்று செய்கிறதுக்கு அவன் தயாராக இருக்கிறான். அவளோட உதவி கிடைச்சோன்னா அதை நான் கொண்டு கொடுப்பேன். இப்போ வந்து முதல் கட்டமாக இதில் வந்து 10 கிலோ மாவும் 10 கிலோ அரிசியோட பருப்பு 2 கிலோ, அரிசி மா 2 கிலோ, சோயா மீட், கடலை, சீனி, தேயிலை, அங்கர்மா, பயறு, அவல் தூள்னு சொல்லி ஒரு 10,000 ரூபா பொருள் கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன். அதே நேரம் காசும் 10,000 ரூபா கொண்டு கொடுக்குறேன். எண்ணி போட்டு சொல்லுங்க எவ்வளோ இருக்குன்னு. 10,000 இருக்கு. சரி,
10,000 ரூபா காசு கையில் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு. என்ன சொன்னால் ஹாஸ்பிட்டலில் தம்பி இருக்கிறதால அவைக்கு போக்குவரத்து தேவைகளும் அதே நேரம் சில தேவைகளும் இருக்கும். அதுக்காக 10,000 ரூபா காசு கொடுத்துருக்கு. அதே நேரம் 2 பிள்ளைகள் வீட்டிலேருந்து படிக்கிறவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் சின்னாக்கள். அவை இப்போ லீவில் நிற்கிறதால அவங்க பக்கத்து வீட்டில் இருந்தாலும் அவள் சமைச்சு எல்லாமே கொண்டு தான் போவா. அப்போ அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கும் தேவைன்றதால 10,000 ரூபாய்க்கு பொருளும் வாங்கி வந்து கொடுத்துருக்குது. மேலதிகமாக அடுத்த இனி தம்பிக்கு அவன் நீங்கள் வந்துட்டான்னு சொன்னால் கட்டலுக்குரிய செயற்பாடுகளும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது ஏற்கனவே எல்லாம் கதைச்சு அவருக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே நேரடியாக அவனுடைய கதைச்சு முடிவெடுத்திருக்குது. ஸோ இப்போ இனி அடுத்த கட்டம் தம்பிங்க வந்த உடனே மிச்ச வேலையில் தொடங்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. எனக்கு ஒரு ஆசை, அவன் எப்படியாவது ஏஎல் பாஸ் பண்ணணும், ஏஎல் படிக்கணும். ஏஎல் படித்து ஒரு ஏஎல் 3 பாஸ் இருந்தாலே காணும். மேலதிகமாக அதுக்கு மேலே ஏதாவது ஒரு தொழில் முயற்சிக்குள்ளே அவனை இறக்கலாம். அதுக்கு முதல் அந்த கால் வந்து அவனுக்கு சரியான வகையில் பூர்வமாக சுகமடைய வேணும். அப்போ இந்த 2 விஷயத்துக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவேற்றியிருந்தேன். அந்த வகையில் இந்த காணொலியை பார்த்து என்னை தொடர்பு கொண்ட உறவுகள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றி. அதில் தொடர்பு கொண்டாக்களில் மிக முக்கியமானது இந்த சகோதரி வந்து அவனுடைய படிப்புக்குரிய எல்லா செலவுகளையும் தான் பார்த்துக்கொள்ள எல்லா ஏற்பாடுகளையும் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்திருந்தா. ஏற்கனவே அவன் இங்கே படிப்பிச்சு நிறைய பேரை பட்டதாரிகளாக்கி இருக்கிற ஒரு ஆள். அப்போ அந்த வகையில் அவன் கையில் அந்த தம்பி வந்து அவன் படிப்பு கிடைக்கும்னு சொன்னால் கட்டாயம் அவனும் ஒரு வகையில் அவனுடைய ஆசை கனவு அம்மாவுக்கும் ஆசை கேம்பஸ் போகணும்னு சொல்லி சொன்னவன். அந்த வகையில் அதுக்குரிய வேலையில் நடக்கும் அந்த நம்புறன். அவருக்கு முதல்ல சிறப்பான நன்றி. அதே நேரம் ஜேசுவாசன் ரஜினி சகோதரி, அவள் வந்து என்னுடைய ஒரு அன்பு சகோதரி என்று சொல்லலாம். என்னுடைய காணொலிகள் பார்க்குற அன்புறவு. அவள் வந்து இந்த காணொலியை பார்த்த இடத்துல நான் கட்டாயம் அந்த தம்பிக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி விரும்புகிறேன்னு சொல்லி சொன்னவா. அந்த வகையில் இது 1வது மாதம் அவனுடைய ஒரு உதவித்தொகையாக இந்த இடத்துல வைக்க கிடைச்சிருக்கிற இந்த நன்மை. அதில் இந்த 2 பேருக்குமே என்னுடைய அகம் நிறைந்த நன்றியோட சகோதரி ரஜினி, உங்களுக்கு என்னுடைய அகம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்க. நீங்கள் ஏற்கனவே செய்கிற சமூக நல சேவைகள் நல்ல செயற்பாடுகளோட இந்த செயற்பாட்டையும் என் மூலமாக செய்கிறதால உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களோ? எனக்கு இந்த உதவியை செய்து தந்ததுக்கு பெரிய நன்றி. சரி, அழக்கூடாது அஞ்சு அக்கா, அழக்கூடாது. நீங்கள் அழக்கூடாது, தைரியமாக இருக்கணும். நீங்கள் தைரியமாக இருக்கணும்ன்றதான் முதலாவது ஆசை. இது வந்து என்னென்னு சொன்னால் வாயால் கனவேர் நிறைய விஷயங்களை சொல்லி போட்டு போகலாம். நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று சொல்லி எங்களால் முடியாதுன்னு சொன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தேவை இருக்கிறவங்களை தேடி போகிறோம். அதே நேரம் எங்களால் முடிஞ்சதுகளை நாங்கள் சமூகத்துக்கு செய்து கொண்டான் இருக்கிறோம். அந்த வகையில் இது ஒரு இலக்கிய ஆய்வன் செய்திருக்கக்கூடிய ஒரு சமூக செயற்பாடு தான். முக்கியமாக இந்த தம்பி படித்து அவனுக்கு ஒரு பொறுப்பான ஒரு இடம் கிடைக்குமாக இருந்தால் அதில் பெருமைப்படுற சந்தோஷப்படுற உறவுகளில் நாங்களும் ஒருத்தராக இருப்போம்ன்றதான் இதனுடைய உண்மை. அந்த வகையில் இந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு என்னோட கூட இருக்கிற உறவுகள் எல்லாருக்கும் என்னுடைய அகம் நிறைந்த நன்றி. மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பேன். அந்த காணொலியில் தம்பியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். இந்த காணொலி இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த காணொலி. வேறு என்ன உறவுகளே, இதில் 2 கதைச்சா இன்னும் அளவா நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு அவட நான் கதைப்பேன். மூத்த பிள்ளை ஆசை, அதே நேரம் கணவனும் இல்லைன்னு சொல்லிக்கல. பிள்ளை இந்த கனவுகள் இவ்வளவு, அவன் படித்தவன் 9 பாடமும் பாஸ், 5 பாடம் ஏ உட்பட 9 பாடமும் பாஸ். நிறைய வேதனைகள் இருக்குது. இவ்வளவு எடுத்து போட்டு தம்பி ஏழு படிக்கலாம் இருக்கிறானே இன்றைக்குள்ள அதை வேலையும் இல்லை, வீட்டில் தேவையும் இருக்குது, பிள்ளைகள் அடுத்த 2 பிள்ளைகள் இருக்குது, எதிர்கால கனவுகள் எல்லாத்தையும் யோசிக்கல கவலை தான். ஸோ அதனால் அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் காணொலிகளாக்கி இதென்ன வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் இதை தவிர்த்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும் என்ற குணம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இதில் அதில் தவிர்த்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது நான் திலீப் சிங் ராஜா. வணக்கம் உறவுகளே.